மன்னிச்சுங்க, தெரியாம நடந்துச்சு. ஏதோ அசதி தூங்கிட்டேன். முன்னால போற எருது நேர போனாதான் பின்னால வர்ற ஏறு நேர வரும். அம்மாவாசை சொல்றீங்க. பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறத விட ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறதுதான் வாத்தியாரோட முதல் கடமை. அம்மாவாசை உள்ளத சொல்றீங்க. நீங்களே கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான் இப்படி. உங்க உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இங்க கொடுக்குறோம். நானும் எவ்வளவு நேரமா சொல்லிட்டு பேசாம வாங்க பேசாம வாங்க. யாராவது ஒரு வார்த்தை கேட்குறீங்க. அங்கிட்டு வீட்டுல இந்த கத்து கத்துறீங்க. இங்க இருக்கு. நான் என்ன மடியில கட்டி வச்சிருக்கேன். வீடு கேட்கறாங்க. போங்கடா போங்கடா போங்கடா. ஏன்பா ராமசாமி வீடு எப்படி இருக்கும்? ஐயோ வானா சார், அங்க ஒரு பொம்பளை இருக்குது, அதுக்கு யானை கால் சார். நாமளும் அங்க போய் தங்கினா நம்மளுக்கு வந்துருச்சா? என்ன சார் இது ஊர்வலம்? அதையும் கேக்குறீங்க. எனக்கு ஒரு வீடு வாடகைக்கு வேணும்னு சொன்னாலும் சொன்னேன். இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து ஊரவே அமங்கலப்படுத்துறாங்க. கிடைச்சதா இல்லையா? வீடு கிடைச்சது, ஆனா காலி ஆவறதுக்கு 2 நாள் ஆகுறாங்க. 2 நாளைக்கு எங்க தங்குறது தான் பிரச்சனையா இருக்கு. உங்களுக்கு ஆச்சரியம் இல்லைன்னா என் கோட்டை தங்கலாம். ரொம்ப பெரிய இடம் சார். அது நல்லா இருக்காதுங்க. யார் சொன்னது? ஒயிட் வாஷ் பண்ணி சுத்தமா வச்சிருக்கேன். அதுக்கு இல்லைங்க, உங்களுக்கும் கல்யாணம் ஆகல, எனக்கும் கல்யாணம் ஆகல, 2 பேரும் ஒரு இடத்துல தங்குனா. படிச்சு நீங்களே இப்படி பேசினா எப்படி சார்? இதோ பாருங்க, இந்த உலகம் முழுவதையும் திருப்திப்படுத்த முடியாதுன்னு பழமொழியா இருக்கு. வாங்க போலாம். சார் சார், நீங்க அங்கேயே தங்கலாம் சார். எங்களுக்கு நடந்து நடந்து கால்லாம் வலிக்குது சார். சரி, அப்ப நான் பள்ளிக்கூடத்தை போய் பெட்டி படுக்கல எடுத்து வந்துடுறேன். பாப்பா. இதுக்கே இப்படி சிரிக்கிறீங்களே? 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது இதை விட பெரிய அக்கிரமம் எல்லாம் பண்ணிருக்கேன். என்னது? ஒரு டீச்சர் வழக்கமா காலையிலயும் மத்தியானமும் டீ வாங்கிட்டு சொல்லுவாங்க. அன்னைக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு ஆத்திரத்துல அடிச்சுட்டாங்க. மத்தியானம் வழக்கமா டீ வாங்கும் போது எனக்கு இருந்த ஆத்திரத்துல அதுல துப்பி கொடுத்துட்டேன். ஐயோ, ஆமா, எப்படி சார் உங்களுக்கு மனசு வந்தது? விவரம் தெரியாத வயசு, தப்பு பண்றோம்னு தெரியாமலே செஞ்சுட்டேன். பட் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டேஜ்ல அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன். பின்ன இருக்காதா? ஆமா, அப்புறம் அந்த டீச்சர் டீ குடிக்கும்போது தெரியல? ஓ, தெரிஞ்சதே. இன்னைக்கு தான் டீ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு குடிச்சாங்க. வாங்க, அவரோட இன்னொரு வரைக்கும் ஒரே கூத்து கூத்து நடக்கட்டும். என்ன மாசம், என்ன விஷயம்? பெரியவருக்கு பெரிய மனசு பண்ணி உங்களுக்கு வீடு கிடைக்க வரைக்கும் 2 நாள் அவர் வீட்லயே தங்கலான்னு சொல்லி இருக்காரு. பரவாயில்ல. நாளைக்கு தான் வீட்டை காலி பண்ணி கொடுத்துருவாங்களே. இன்னைக்கு ஒரு நாள் தானே, இங்கே தங்கிக்கிறேன். அது பாத்தியாரையா, சாப்பாடெல்லாம் ஆச்சுங்களா? இல்ல, இனிமே தான். இன்னைக்கு சமூக சேவை வீட்டு சாப்பாடு தான். சமூக சேவையம்மா மனசு, தாராள மனசு. சாப்பிடுங்க, மனம் போல சாப்பிடுங்க. ஐயா வரட்டுங்களா? அம்மா வரட்டுங்களா? இது எடுத்து நகத்துப்பா. ஆறாமன் கிறுக்க போய் மௌன வெயிடா கிறுக்கா. என்னையே ஆடுறது சேர்த்துக்க மாட்டாங்க. நடுவுல நீ நான் கிறுக்கணும், நீ கிறுக்கணும். மறுபடியும் தோச்சு பாரியா? சூழல சின்ன பசங்களா பெட்டிக்கல நகத்தியா? உன் ஆடு வசமா மாட்டிக்கிச்சு. துரசாமி யாரு? துரைசாமி வெளியில விளையாட போயிருக்கான். வேற ஒண்ணு இல்ல, எதிர்த்து வீட்டு குடி வந்திருக்கேன். துரைசாமி வந்தா நான் சொல்றேன். வேற ஒண்ணு இல்ல, ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தண்ணி கேட்டேன், சத்தத்தையே காணோம். வீடெல்லாம் ஒரே குப்பை கூலமா இருக்கு, கூட்டுறதுக்கு கொஞ்சம் தொடப்பம் கிடைக்குமா? வருது. முதல்ல அந்த தொடர்பை கொண்டாங்க இப்படி. நீங்க என்ன போக்காரமா இந்த பக்கம்? அடுத்த வீட்டு கதவு என் வீட்டு கதவு தான், கொண்டாங்க இப்படி. 1 1 2ன்னு படிச்ச படிப்பு என்ன, பாக்குற உத்தியோகம் என்ன, கூட்டாராம்.
ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு கட்டினவளை கையோட கூட்டு வந்திருக்கலாம்ல? ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க. பட்டணத்துக்காரங்க பொழப்பே இப்படித்தான் இருக்கும். எதையும் காலகாலத்துக்கு செய்ய மாட்டாங்க. ஏதா இந்த வயசுல பிள்ளைய பார்த்தா தான் நாளைக்கு நம்ம கையும் காலும் உயர நேரத்துக்கு கஞ்சி ஊத்தாகும். என்ன நான் சொல்றது? கையில விளக்கமாத்தோட கேள்வி கேட்டா இந்த வாயு இல்லன்னா எங்க ஊர் பிள்ளைகளை மேய்க்கிறது கஷ்டம் தான். அப்பா அத்தாளுக்கு கட்டாச்சு போட்டு சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்க்க சொல்லுங்க. அவங்க பார்க்க மாட்டாங்க. அட கஷ்ட காலமே. அப்பா அத்தா கிட்ட இருந்து கோச்சுக்கிட்டா வந்தீங்க. இருந்தா தானே கோச்சுக்கிறதுக்கு. இந்த விஷயத்துல நீங்க என்னை விட ரொம்ப பாக்கியசாலி. உங்களுக்காவது சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு குழந்தை இருக்கு. ஆமா, சோறு தண்ணிக்கு என்ன பண்ண போறீங்க? சட்டி பானை ஸ்டவ் எல்லாம் தயாரா இருக்கு. இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும் எங்கேயாவது வெளியில கடையில சாப்பிட்டேன்னா நாளைக்கு நானே சமைக்க போறேன். அவசியம் எங்க வீட்டு சாப்பாடை நீங்க நாளைக்கு சாப்பிடணும். அந்த கூட்ட வர நான் பாக்கணும் போல இருக்கு. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. வணக்கம் சார். ஆனா நம்ம பெரியசாமிக்கு வழக்கம் எப்போதும் லேட்டா வர்றது. துரை ஏன் லேட்டுங்க? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சொல்றேன். நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். உட்காருங்க, வாங்க உட்காருங்க. தொந்தரவுக்கு மன்னிக்கணும். பரவாயில்ல. என் வேலையில முடிஞ்சு கொஞ்சம் ஓய்வா இருக்கேன். உங்ககிட்ட ஏதாவது புஸ்தகம் தான் வாங்கிட்டு போலான்னு. புஸ்தகம் இருக்கு, ஆனா ஸ்கூலுக்கு கொண்டு இல்ல, வீட்டுல இருக்குது. நானும் வெயிட் பண்றேன். தப்பா நினைக்கலாம், ஒரு பையன் உங்க வீடு வரைக்கும் அனுப்புறீங்களா? நோ, படிக்கிற பசங்களை சொந்த உபயோகத்துக்காக வீட்டுக்கு அனுப்புறது தப்புங்க. அப்ப சாவியை கொடுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். சாவி ஒண்ணு திருட மாட்டேன் சார், நம்பி கொடுங்க. அதுக்கு இல்லைங்க, மறுபடியும் சாவிய பக்கத்து வீட்டு ஏத்த வீட்டுல கொடுத்துட்டு போறேன். அப்ப வரேன் சார். சார், அக்கா கொடுத்தாங்க. தேங்க்ஸ். சார், எங்க அக்காவுக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன? எங்க அக்கா இந்த வாரம் இதயம் மட்டும்தான் வாங்கினாங்களாம். அதனால உங்ககிட்ட குங்குமம் தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. சரி, ஒண்ணு செய். முதல்ல உங்க அக்காட்ட போய் உன்னோட இதயம் கொடுத்தா தான் வாத்தியார் குங்குமம் கொடுப்பாரா அப்படின்னு சொல்றியா? போயிட்டு வா. என்னடா, என்ன சொன்னாரு? முதல்ல உன் இதயம் வேணுமா, அப்பதான் வாத்தியார் குங்குமம் கொடுப்பாராம். ஏண்டா, வாத்தியார் எப்படி சொன்னாரு? இப்படித்தான் சொன்னாரு. சாதாரணமா சொன்னாரா, சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா? உங்க அக்கா கிட்ட போய் உன்னோட இதயம் கொடுத்தா தான் வாத்தியார் குங்குமம் கொடுப்பாரா அப்படின்னு சொன்னாருக்கா. என்னக்கா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? சரி, புஸ்தகத்தை தரேன். இத பாரு, அவர்கிட்ட புஸ்தகத்தை கொடுக்கும்போது நான் இது வரைக்கும் யாருக்குமே இதயத்தை கொடுத்ததில்ல. உங்ககிட்ட தான் கொடுக்கறேன். இதை நீங்க பத்திரமா வச்சு படிக்கணும் அப்படின்னு எங்க அக்கா சொன்னிச்சு. சார், இதயம் குங்குமம் கொடுங்க. உங்க அக்கா கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சொல்லு. சரி. வேற தண்ணிக்கு போயிட்டது. அது இருந்தா கூட ஒரு காபி தண்ணியாவது போட்டு கொடுக்கும். ஐயா, இந்த பொன்ராஜ் கடை வரையில போய் ஒரு காபி வாங்கிட்டு வரட்டுங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. ஐயரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பணம் பத்தலன்னாரு. ஆமையா, நான் கூட கேள்விப்பட்டேன். இந்த வருஷம் வசூலே ரொம்ப குறைச்சல் தான். அதான் அவரை பார்த்து எவ்வளவு பத்தலையோ அதை நான் தரேன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வர வழியில மழை, அப்படியே உன் வீட்டுல ஒதுங்கினேன். போகலான்னா மழை விட்ட பாடு இல்ல. யாரது? வாமா வா. ஏன் பொண்ணு தாங்க. ஏமா இப்படி தொப்பமா நனைஞ்சு வந்து நிக்கிறியே, உனக்கு காலையிலேயே வேலை தெரியல? ஐயாவுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோ. வணக்கங்க.
நாயனத்துக்கு இவ்வளவு பெரிய பொண்ணு இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லையே. பேரு ஜோதிங்க. நல்லா இருக்கு. குழந்தை தொப்பெல்லாம் நனைஞ்சு வந்து நிக்குது. மாத்த துணி எடுத்து கொடுப்பா. ஈர துணியோட நின்னு காய்ச்சல் நோய் வந்து கஷ்டப்பட போகுது. இந்த அம்மா உள்ள போய் உடம்ப நல்லா துவட்டிக்கம்மா. மோதிரத்தை காணுமே. எங்க கட்டி வச்சிருப்பேன்? நல்லா பாருங்க ஐயா. காணுமே. ஒருவேளை ஐயர் வீட்டுல. ஆமா, அப்படிதான் இருக்கும். ஐயர் கண்ணில் பட்டா எடுத்து வைப்பாரு. ஆனா அடுத்தவன் கண்ணில் பட்டா. ஆமாங்க, காசு பணம்னா யாருக்கு ஒரு ஆசை வரத்தாங்க செய்யும். அதான் போய் பார்த்து வரலான்னா மழை விட்ட பாடு இல்ல. ஐயா, நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துட்டுங்களா? ஆமா நாயனம், நீயே ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துரு. சரிங்க, இப்போ வந்துடுறேங்க. ஐயா, இப்ப வந்துடுறேங்க. ஒண்ணுமில்ல குழந்தை, கூரையெல்லாம் ஒழுகுதுன்னு சொன்னா உங்க அப்பன். இந்த வருஷம் வர்ற வெள்ளா மேல வர்ற தட்டையெல்லாம் உங்களுக்கே கொடுத்துறேன். பெரியசாமி லேட்டா தான் வருவான். எல்லாம் ஒரு கேட்கட்டுங்க. என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஆஜர் எடுக்கும் போதே பெரியசாமி வந்திருக்கான் பாரு. ஏண்டா பெரியசாமி, எப்பவும் லேட்டா வருவியே, இன்னைக்கு ஆஜர் எடுக்கும் போதே வந்திருக்கே, என்ன காரணம்? சொல்லுங்க, கேக்குறேன். சொல்லிட்டே இருக்குமா? சரி லேட்டா வந்துகிட்டே இருப்பேனா? சரி. இந்த அன்னைக்கு எங்க ஆத்தா சுத்து போச்சு. போய் உட்காருப்பா. இன்னைக்கு பாடம் தொலைபேசி. தொலைபேசி யாராவது பாத்திருக்கீங்களா? அதாவது தூரத்துல இருக்கவங்க கிட்ட பேசுறது. இப்ப இங்க இருந்து நீங்க பேசினா வீட்டுல இருக்கிற அப்பா அம்மாவுக்கு கூட கேட்கும். உதாரணத்துக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்துங்க. அந்த நூல்ல ரெண்டு பக்கத்துல ரெண்டு தீப்பெட்டியை கட்டிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று பேசுனீங்கன்னா கேட்கும். ஹலோ, கேக்குதா? நீ பேசுறது கேக்குதுடா. ஆமா, இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன குழம்பு? இன்னைக்கு எங்க வீட்டுல கத்திரிக்காய் குழம்பு. கத்திரிக்காய் குழம்புடா நடைய. ஆமா, இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன குழம்பு? சத்தமா சொல்ற. முருங்கைக்காய் குழம்புடா. ஏய் வாடா. அடச்சி போறங்க. பண்ணி அழுத குடுற எருமை எங்க வீட்டுல கால்ல கொண்டு. ஐயோ. ஹலோ ஹலோ ஹலோ. முட்டாப்பல் வடிகட்டின முட்டாப்பல் ரைடா போன. ஐயோ, நீ வாத்தியாரா? டேய், அதாரு துரைசாமியா? என்னடா ரொம்ப மரியாதையா இருக்கு? நான் துரைசாமி இல்ல, ஜோதி. என் தம்பி எப்படி பேசினா? ஆமா, அவன் பேசுனதெல்லாம் கேட்டுட்டீங்களா? கேட்டது. நாளைக்கு ஸ்கூலுக்கு வரட்டும், பேசிக்கிறேன். ஐயோ, நீங்க எடுப்பீங்கன்னு அவனுக்கு தெரியாதுங்க. அந்த பையன்னு நினைச்சு பேசிட்டான். சரி, நமக்கு எப்படி தண்ணி எடுக்க வர மாதிரி ஏதாவது உத்தேசம் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எங்க வீட்டுல எல்லா பாத்திரமும் நிறைஞ்சிருக்கு. எல்லாத்தையும் எடுத்து கீழே ஊத்திட்டு வா. வேணாம் வர சொல்லுவீங்க, அப்புறம் ஏன் வந்தேன்னு கேட்பீங்க. பாத்தியா, ரொம்ப தாங்கராக்கி படிக்கிறியே. ஏய், நான் முன்னால போறேன், பின்னால வா. சரி, நீங்க முன்னால போங்க, நான் வரேன். கோவமா? ஆசை வச்சுட்டேன், அப்புறம் கோவப்பட்டு என்ன பண்றது?
உட்கார் உட்கார். உட்காருனா உட்காந்துட்ட, அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருந்தா எப்படி? ஏதாவது பேச. தண்ணி நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இந்த பாரு, இனிமே நீ பேச வேண்டாம், நான் பேசுறேன். கதை புஸ்தகம் படிக்கிற பழக்கம் உண்டா? ஓ. சினிமா பாக்குற பழக்கம் உண்டா? ஓ. இப்ப நான் உன்னை எதுக்காக வரைச்சேன் என்ன தெரியுமா? ஓ, நீங்க வான்னு சொன்னீங்க, நான் வந்தேன். யாராவது வந்துட போறாங்க, நான் போறேங்க. வந்தா என்ன? பாத்துட்டு போய் உங்க அப்பாட்ட சொல்ல போறாங்க. அவரும் என்ன கூப்பிட்டு கேட்க போறாரு. நானும் அதான் சாகுன்னு பொண்ணு கேட்க போறேன். வேற என்ன போகுது? வீட்டுல யாரும் இல்லைங்க. எந்திரி. இத பார், இனிமே நீ இந்த பக்கம் வரவும் கூடாது, நான் உன்னை கூப்பிடவும் மாட்டேன். வணக்கம் சார். தனியா உட்காந்து படிச்சுட்டு இருக்காப்புல இருக்கு. அமைதியான இடம், படிச்சிட்டு இருந்தேன். அது ஒண்ணும் தப்பு இல்ல. தனிமை இளமை அப்படிதான் படிக்கணும், அப்படிதான் படிக்கணும். குடம் தண்ணி எடுக்க வந்தீங்களா? இல்ல சார், யாரோ மறந்து வச்சுட்டு. காலம் கெட்டு போச்சு பாத்தீங்களா? யாரோ ஒரு பொண்ணு குடத்தை வச்சுட்டு தண்ணியை மாத்திரம் எடுத்துட்டு போயிருக்கு. குடம் யாருக்குன்னு கேட்டு விசாரிச்சு கொடுத்துட வேண்டாம்? நான் வேணும்னா ஊருக்கு பெரிய மனுஷன்னா நானே விசாரிச்சு கொடுத்துடுறேன். வரட்டுமா? படிங்க, அதுல தப்பு இல்லை. என்னம்மா குழந்தை இங்க நிக்கிற? குடம். குடமா? யாரோ ஒரு பொண்ணு தண்ணி எடுக்க வந்து குடத்தை விட்டுட்டு தண்ணிய மாத்திரம் எடுத்துட்டு போயிட்டுது. யாருன்னு விசாரிச்சு கொடுத்துட வேண்டாம்? அது என்னோட குடம். ஓஹோ, உன்னோட குடமா? எத்தனை நாளா நடக்குது இந்த கூத்து? எது? எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறிய குழந்தை. இப்பதான் புரியுது வாத்தியார் ஏன் அடிக்கடி ஆத்தங்கரைக்கு படிக்க வர்றாருன்னு. அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. முழுக்க நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு? இந்த ஒரே சம்பவத்தை வச்சு வாத்தியாரை என்னால எதுவும் செய்ய முடியும். ஆனா குழந்தை, உனக்காக நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். அவரு என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. கொடுத்த கொடுங்க. சந்தோஷம். வாத்தியார் இதே ஊர்ல நிலையா இருக்கணும் இல்ல, நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல. உனக்கு ஒரு ஆசை, வாத்தியாருக்கு ஒரு ஆசை, எனக்கும் ஒரு ஆசை. நான் சொன்னதுல ஒண்ணும் தப்பு இல்லையே.